வந்திருக்கிற என்னுடைய தந்தையின் ஆரம்பகால தலைவர் அவர்களுக்கும், அதே மாதிரி இங்க இருக்கிற ஆரம்பகால உறவுகளுக்கும், என்னுடன் வந்திருக்கிற பிரதீபண்ணன் அவர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் எங்களுடைய சென்டர் கிளாஸ்ல இருந்து வந்திருக்கிற அவருக்கும் தலைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கடந்த அந்த நடந்து முடிந்த தேர்தலில் நான் இந்த தோட்டத்துக்கு வரல, கீழே தான் வச்சிருந்தோம் கூட்டம். உங்களில் நிறைய பேர் அங்கே வந்திருந்தீங்க. நம்மளால மேலே வர முடியலை, பாதை சில பிரச்சனைகள் காரணமாகவும் கொஞ்சம் தூரங்கிறனாலையும் இங்கே வர முடியலை, பணியை தான் வச்சுருந்தோம் கூட்டங்களை. அதுக்கு வந்திருந்தீங்க. நான் உங்கள்கிட்ட வாக்குகள் கேட்குறதுக்காக வந்திருந்தேன். அப்போ வாக்குகள் நிறைய பேர் எனக்காக வாக்குகள் செலுத்திருந்தீங்க. 18,606 வாக்குகள் எனக்கு மொத்தமாக விழுந்தது. அதில் கணிசமான வாக்குகள் லிந்துல பிரதேசத்தில், அதுலேயும் இந்த பூத்துல இருந்தும் எனக்கு நிறைய வாக்குகள் கிடைச்சிருந்துச்சு. ஆகவே முதல்ல எனக்கு வாக்களித்த உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இடத்துல உங்களை கூப்பிட்டு கதைக்கிறதுக்கு காரணம், எனக்கான வாக்குகளை பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நீங்கள் செலுத்திருந்தீங்க. ஒரு புது கட்சியை கொண்டாந்து நான் உங்கள்கிட்ட காட்டினேன், ஒரு புது சின்னத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் எனக்கான வாக்குகள் அப்படிங்கிறத செலுத்தியிருந்தீங்க. எனக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருந்தீங்க. அது எனக்கு அப்படின்னு சொல்கிறத விட என்னுடைய அப்பா சந்திரசேகரனுக்காக தான் அந்த வாக்குகள் செலுத்தப்பட்டிருந்துச்சு. அதான் உண்மை. என்னுடைய அப்பாவுக்காக தான் அந்த வாக்குகள் செலுத்தியிருந்தீங்க. என்னுடைய அப்பா சந்திரசேகரன் அவர்கள் இவர் சொன்ன மாதிரி தான் நிறைய சேவைகள் செய்தவர். தனி வீட்டு திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பித்தவர் தலைவர் சந்திரசேகரன் அவர்கள். அதுக்கு பிறகு மின்சாரமாக இருக்கட்டும், பாதை வசதிகளாக இருக்கட்டும், மண்டபங்கள், நூலகங்கள், இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம் அவர் செய்த சேவைகளை. நிறைய இடங்கள்ல, நிறைய பின்தங்கிய இடங்கள்ல அவருடைய வீடமைப்பு திட்டம் இன்னமும் இருக்கு. எங்க போனாலும் மக்கள் அவருடைய சேவைகளை பற்றி சொல்றாங்க. நிறைய இடங்களுக்கு போனா அவருடைய படங்களை வச்சு விளக்கு ஏற்றி கும்பிடுற எத்தனையோ வீடுகள் இருக்கு. ஒரு தலைவர் மறைஞ்சதுக்கு பிறகும், இப்ப 14 வருடங்கள் ஆனதுக்கு பிறகும் அவரை நினைச்சுக்கிட்டு இருக்கிற மலையக மக்கள் இருக்கிறாங்க. காரணம், அவர் தலைவராக வாழ்ந்ததை விட ஒரு அண்ணனா வாழ்ந்ததுனால. உறவுகளாக உங்களை பார்த்து உறவுகளாக அவர் நினைச்சு தொடர்புகளை வச்சிருந்ததுனால இன்னைக்கும் அவரை நினைச்சிட்டு இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. அதே மக்கள் தான் இன்னைக்கு எனக்கு 18,606ங்கிறது என்னுடைய வாக்குகள் இல்லை, என்னுடைய தந்தை சந்திரசேகரனுடைய வாக்குகள். என்னுடைய அப்பா எப்படி உங்களுக்காக நின்றாரோ, உங்களுக்கான பிரச்சனைகளின் போது குரல் கொடுத்தாரோ, உங்களுக்கான தேவைகளின் போது உங்களுக்கான வேலை திட்டங்களை செய்து கொடுத்தாரோ, அதே மாதிரி உங்களுக்கான வேலை திட்டங்களை செய்து தரதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். நான் தேர்தல் முடிஞ்சு இங்க வந்ததுக்கு காரணமும் அதுதான். நான் இப்ப தலவாகலையில இருக்கிறேன், தேர்தலுக்கு வந்தேன், உங்கள்கிட்ட கூட்டம்